உண்மையானவருக்கும் அன்புடையவருக்கும் யாரும் இங்கு அஞ்ச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன்மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த கந்தனை மனதில் எல்லா நல்ல எண்ணங்களும் உள்ள குழந்தைகள் கண்டு ஒருபொழுதும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. யார் மனதில் உண்மை இல்லையோ, யார் மனதில் நேர்மை இல்லையோ, அவர்கள் மட்டும்தான் தெய்வத்தை காணும் பொழுது பயப்பட வேண்டும். மற்ற யாரும் தெய்வத்தை பார்த்து ஒருபொழுதும் பயப்படக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை என்றும் என்றென்றும் நான் முன்னால் வந்து நடத்த காத்து கொண்டிருக்கும் பொழுது, நாளைய சஷ்டியின் விடியலில் நான் உன் இல்லத்தில் இருந்து பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுக்க வருகின்றேன். இன்று இந்த இரவில் என்னை கண்டு இந்த வாக்கினை என் குழந்தை நீ கேட்கும் பட்சத்தில், நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை நீ கண் முன்னால் கண்டு விடுவாய். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அத்தனையும் உன்னால் முடியும் என்று நீ நம்பு. எந்த ஒரு விஷயமானாலும் உன்னால் செய்ய முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். யார் என்ன நினைத்தாலும், யார் உன்னை தேடி உன் முன்னால் வந்து நின்றாலும் இதையெல்லாம் பெரிதாக கணக்கில் எடுத்து கொள்ளாமல், எது வந்தாலும் உனக்கு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு. நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது, என் பிள்ளை, மனதால் தேவையில்லாத எந்த எண்ணங்களையும் உனக்குள் வளர்த்து கொள்ளாதே. அதுபோல நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகமும் உனக்குள் ஒரு பொழுதும் வேண்டாம். நான் இருந்து தருவதை என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நீ சந்தித்த பொழுதெல்லாம் நம் அப்பன் நமக்கு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு அதனை நீ எப்படி எதிர்கொண்டாயோ, அதுபோல இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எதிர்கொள்வதற்கு தயாராகிவிட வேண்டும். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், இனி உனக்கென நான் முன்னால் வந்து நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பொக்கிஷமாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலை இருந்தது உனக்கு மறந்து விட்டதா? இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதை நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? மனதில் தெளிவான சிந்தனைகளோடு அதையெல்லாம் நீ உணர வேண்டும் அல்லவா? அப்படி உணர்ந்து விட்டால் மட்டுமே உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் என்னவென்று புரிதலுக்கு வரும். தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளுமே இங்கு பாதி பேரின் வாழ்க்கையை அழித்து விட்டது. நடக்காமலேயே அது நடந்து விடுமோ என்று பயப்படுகின்றார்கள். எதையும் செய்யாமலேயே இதுதான் நம் வாழ்க்கையாகுமோ என்று எண்ணி வேதனைப்படுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை விட்டு தேவையில்லாத சிந்தனைகளில் நம் மனதை செலுத்தி எப்பொழுதும் எதையாவது பற்றி நாம் யோசிக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் ஒருவரை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து விடுகின்றது. சஷ்டியின் விடியலில் நான் உன் வாழ்க்கையில் உனக்கென கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் வருகின்ற நேரம் ஓம் சரவணபவ என்று என் பிள்ளை நீ சொன்னால் போதும். கந்தனை எப்படி உணர்வது? அப்பன் நம் முன்னால் வருவதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைக்கு நான் நல்ல பதிலை தர நினைக்கின்றேன். உன்னோடு நான் இருந்து உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியையும் கொடுக்க நினைக்கின்றேன். இதனால் வரையிலும் நீ பட்ட விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு நான் பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதோடு மட்டுமல்லாமல், இனி என்ன நடந்தாலும்
இதன் மூலமாக உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நான் தெளிவுபடுத்த நினைக்கின்றேன். வேண்டும் என்றே ஒருவரை காயப்படுத்த நினைப்பதும், வேண்டும் என்றே ஒருவர் வாழ்க்கையில் துன்பங்களை உருவாக்குவதும் இந்த மனிதர்களுக்கு வேடிக்கையாகிவிட்டது. ஆனால் அதையெல்லாம் செய்து விடாமல் இனி உனக்கு நல்ல நிலையை நான் உருவாக்கி கொடுக்க வருகின்றேன். சஷ்டியினுடைய விடியல் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த கந்தனால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷத்தின் விடியலாக இருக்கும். ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும். நல்லது நடக்கப் போகிறது என்று எந்த விஷயத்தை நீ அடைய துணிந்திட்டாலும் அந்த முயற்சியை நாளைய தினம் நீ கைவிட்டு விடாதே. தொடர்ந்து ஒவ்வொன்றையும் நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிரியமே, அப்பன் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்குள் வருகின்ற சில மாற்றங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எந்த நிலையிலும் உணரத் தொடங்க முடிகிறது என்றால் அதையெல்லாம் என் பிள்ளை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இரு. வெற்றியின் பாதையில் நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் எனும் பொழுது யார் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நம்பு. என் குழந்தையே, இந்த கந்தனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். எது எது எப்படி நடக்கும் என்பதனை நிச்சயமாக என்னால் கணிக்க முடியும். அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்குத்தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிகப்படியான யோசனைகள் வாழ்க்கையில் நமக்கு கெடுதலைத்தான் உருவாக்கும். எந்த விஷயத்தில் குழப்பம் வருகிறதோ அந்த விஷயத்தை அப்படியே நிறுத்திவிட்டு அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க தொடங்க வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் அந்த குழப்பத்திற்குள்ளேயே நீ முங்கி இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் இந்த சோதனைக்குள்ளேயே நீ சிக்கி இருக்கக்கூடாது. நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இனி இந்த வாழ்க்கை உன்னை தெளிவாக பக்குவப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நிறைவான அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய். உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன்னை காக்க நான் வரும்பொழுது நான் இருந்து தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். எல்லோராலும் சட்டென்று இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்திட முடியாது. ஆனால் என் குழந்தை, உன்னால் நிச்சயமாக இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உன்னாலேயே முன்கூட்டி கணித்து விட முடியும். அந்த அளவிற்கு உனக்குள் நல்ல பக்குவம் இருக்கிறது என்பதனை முதலில் என் குழந்தை நீ உணரத் தொடங்கு. என் தங்கமே, எந்த நேரமும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நாம் ஒருபொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. நாம் நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நம்மை பக்குவப்படுத்தி இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருக்கின்ற மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் அரங்கேற்றுகிறார் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். இந்த கந்தனை உணர வேண்டும் என்றால் ஒரு நொடி என் பிள்ளை உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு ஓம் சரவண பவ என்று சொல். இல்லை என்றால் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை நீ உணர்வு பூர்வமாக சொல்லிப்பார். நிச்சயமாக அந்த நொடியை நீ கந்தனை உணர்வாய். ஏதேனும் ஒரு வகையில் முருகப்பெருமான் உன் முன்னால் வந்து நிற்பார். ஏன், திடீரென்று கூட கந்தனின் வேலோ மயிலோ உன் அருகில் வரலாம். அல்லது ஏதாவது ஒரு வாகனம் உன் முன்னால் சென்று கொண்டிருக்கும். அதில் கந்தனின் வேலினுடைய படம் வரைந்திருக்கலாம். நீ எங்காவது வெளியில் செல்லும் பொழுது அங்கு நீ வெளியில் பார்க்கின்ற இடத்தில் முருகன் என்கின்ற பெயரை எழுதி இருக்கலாம், குமரன் என்று எழுதி இருக்கலாம். இப்படியாக முருகப்பெருமானை உனக்கு நினைவுபடுத்தும் விதமாக என்ன அங்கு எழுதி இருக்கின்றதோ அந்த விஷயத்தை என் பிள்ளை
நீ நிச்சயமாக தெளிவாக கந்தனின் அருள் கிடைத்து விட்டது என்பதனை புரிந்து கொள்ளலாம். நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதும் என் மீது உண்மையான அன்பு கொண்ட பிள்ளைகள் என்னை உணர்ந்தே விடுவார்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.